வணக்கம். இன்னும் பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு 14 மாதம் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்பயே கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் ஜரூராக நடக்க ஆரம்பிக்குது. திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னா அது அதிமுக தலைமையில் உருவாக்கணும். அதிமுக பாஜகவுக்கு இடையில் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அந்த சைடு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி எப்பயுமே தனியாக இருக்கிறாங்க. ஒரு வாக்கு சதவீதத்தை கிட்டத்தட்ட ஒரு 8% வாக்கு அவங்களுமே தனியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ புதுசாக விஜய் வேறு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரும் பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டு மட்டும் இல்லை, இந்த சைடு அதிமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் எல்லாத்தையுமே அவரும் கொண்டு போகிறாரு. சிறுபான்மையினர் ஓட்டுகளையும் அவரையும் கொண்டு போய் பிரிக்கிறார். இப்படி வாக்குகள் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு கட்சிகளும் பிரிக்கும் போது என்ன செய்கிறாங்க, திரும்பவும் திமுக கூட்டணி ஜெயிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலை விட நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சு தான் இருக்குது. ஆனால் என்ன காரணத்தினால பார்த்தீங்கன்னா வலுவான ஒரு கூட்டணி இல்லை. அந்த கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக திமுக வந்து நாடாளுமன்ற தேர்தலே ஜெயிச்சிருக்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கூட்டணியில் இருக்க காங்கிரஸோட வாக்கு சதவீதமும் குறைஞ்சிட்ருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் தன்னிச்சு ஒரு மெஜாரிட்டியை காட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதை பாஜக வந்து வளர்க்குறது தான் எங்களுடைய வேலை. கட்சியை வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது முடிவில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த முடியாது. எனக்கும் அதிமுகவுக்கும் என்ன பஞ்சாயத்து பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. யார் கூடயும் எனக்கு பிரச்சனை கிடையாது. யார் கூடயுமே வந்து பர்சனலாக ஒரு அட்டாக் பண்ணி நான் பேசுகிறதே கிடையாது. அந்த சூழ்நிலை அந்த காலகட்டம் ஒரு பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டிய இருக்குது. அந்த பதிலை நான் சொல்ல வேண்டிய காரணமும் இருக்குது. அதனால் சொல்லியிருக்கேன். அதுக்காக வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. பெரிய பிரச்சனைகள் கூட சில சமயத்தில் சின்ன பிரச்சனைகள் மாறிடும். சின்ன பிரச்சனைகள் கூட ஊதி பெருசாக்கி ஒரு கூட்டணி பிரிவுக்கான ஒரு காரணத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறனால நான் அமைதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எங்களுக்குள்ள ரெண்டு தரப்புக்குள்ளேயுமே அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது. எங்களுக்கு கொள்கை ரீதியாக சரி சித்தாந்தம் ரீதியாக சரி அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமே சில முரண்பாடுகள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்தி விஷயம், நீட்டு விவகாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் இது வந்து கூட்டணி உருவாக்குறதுல தயக்கத்தையோ ஒரு பிரச்சனையோ ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி பாஜக மேலிடம் தான் முடிவு எடுக்க முடியுமே தவிர ஒரு மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் நான் எந்த முடிவு எடுக்க முடியாது. நான் இவங்க கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நானும் சொல்ல முடியாது. ஆனால் பாஜக கூட்டணியில் இருக்க பாஜகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டெல்லி மேலிடத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அதையும் வந்து அமித்ஷா வந்து கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன், அதை நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, கூட்டணி வந்து வலுவான கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து எம்ஜிஆரை போழ்ந்தார். எம்ஜிஆரை மோடி கூட கம்பேர் பண்ணி பேசினார். ரெண்டு பேருமே வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. தொடர்ந்து 3 முறை வந்து முதலமைச்சராக இருந்தவங்க. அவர் வந்து பிரதமர் ஆனார். இந்த மாதிரி ஒரு 2 தலைவர்களுமே வந்து சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்ட ஒரு காரணத்தினால பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ரொம்ப செல்வாக்காக இருந்தாங்க. கஷ்டப்படுற மக்களோட பிரச்சனைகளை அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. இப்படி தொடர்ந்து வந்து அவர் எம்ஜிஆரையும் பிரதமர் மோடியுமே வந்து புகழ்ந்து பேசினார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுல அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. பாஜகவோட கூட்டணி வச்சு தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலையும் கட்டாயமும் அவங்களுக்கு ஏற்பட்டு போச்சு. காரணம் என்னென்னா ரெட்டையிலை சின்ன இருக்குது. பாஜக இந்த சமயத்தில் பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மள்ட்ட கட்சி சின்னம் ரெண்டுமே போயிடும். இப்போ பாஜக சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். உட்கட்சி பிரச்சனை வேறு அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல. ஒருவேளை வெளியே இருந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து உள்ளே இருந்து வேலுமணி தலைமையில் ஒரு டீமை உடச்சி கிடச்சி திரும்ப அவங்க நினைக்கிற மாதிரி சசிகலா ஓபிஎஸ் எல்லாத்தையும் கட்சிகளை கொண்டாந்து சேர்த்து விட்டாங்க அப்படின்னா நம்ம காணா போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. ஏற்கனவே இங்கே துரைமுருகன் வீட்டுக்கெல்லாம் ரைடு போகிறாங்க. எடப்பாடி வீட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது. இதெல்லாம் வந்து எடப்பாடியை பயமுத்துறது தான். இந்த மாதிரிலாம் ரைடு உனக்கும் உண்டுப்பா, பார்த்து நீ நடந்துக்க, ஏன் மன உளைச்சல், ஏங்க தேர்தல் சமயத்தில் இப்படியெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அச்சுறுத்தல் மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ பாஜக மூத்த தலைவர்கள் எல்லாருமே அமித்ஷாட்ட அதிமுக பாஜக கூட்டணி திரும்ப உருவாகணும், திமுக வந்து எதிர்க்கிறதுக்கு பயங்கரமான ஒரு வலுவான கூட்டணி உருவாகணும், ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து செதஞ்சு போயிடக்கூடாது, நம்ம கூட்டணிக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. சீமான் வந்து ரஜினிகாந்த் மூலமாக இதை வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் போயிட்டுருக்கு. சீமான் எப்படியா இது வரைக்குமே வந்து யார் கூடயுமே கூட்டணி வைக்காமல் தன்னிச்சு தான் அவர் போராடிட்டு இருக்காரு, தன்னிச்சு தான் நிற்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரெல்லாம் கூட்டணிக்கெலாம் வரமாட்டாரியா அப்படிங்கிற மாதிரி சிலர் சொன்னாலும் எவ்வளவு காலகட்டத்துக்கு தான் தனிச்சே போராடுறது, தனிச்சே நிற்கிறது? அவங்களுக்குன்னு ஒரு எம்எல்ஏ ஒரு இது வேணாமா?
அது இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஒரு எம்எல்ஏ கிடச்சா, ஒரு 5 எம்எல்ஏக்கள் கிடச்சா அது ஒரு நல்ல விஷயம் தானே. சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. 8% வாக்குகள் வச்சிருக்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஏன் அந்த வாக்குகளை வந்து நம்மளை நம்பி வாக்கு போடுறவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல பூஸ்டான ஒரு விஷயத்தை செய்வோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கிறாரு. இந்த தடவை வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியில் நாம் தமிழரும் இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக உருவாகும். அதில் நாம் தமிழர் கட்சி வருவாங்க. விஜய் வராரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் விஜய் கடைசி நேரத்தில் திமுக எதிர்ப்பு அரசியலை தான் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கடைசி நேரத்தில் அதிமுக பாஜக திமுக நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை பேச்சிலேருந்து ஒரே விஷயந்தான் தெளிவாகுது. திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத எடுக்கிறது எல்லா கட்சிகளுமே எடுக்கிறாங்க. ஆனால் வாக்குகளை வந்து அவங்க பிரிக்கிறாங்க. அதுதான் திமுக வெற்றி பெறுறதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் வாக்குகளை பிரிக்காமல் நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியும், திமுக வீழ்த்த முடியும். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி, நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, திமுக பெற்ற வாக்குகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. கூட்டணி பலத்தில் தான் ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கும்போது வலுவான ஒரு கூட்டணியை நம்ம உருவாக்கும் போது கண்டிப்பாக திமுக சட்டமன்ற தேர்தலில் தோத்துடும், ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அண்ணாமலை பேச்சில் இருக்குது. அண்ணாமலையும் வந்து அவரும் வந்து நான் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எதுவுமே என்னால் பண்ண முடியாது, எல்லாமே மத்தியில் பாஜக மேலிடம் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணி திரும்பவும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி திரும்பவும் பார்த்திங்கன்னா அவருக்கு ரெட்டைலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இன்னமும் பார்த்திங்கன்னா இடைத்தேர்தல் வரைக்கும் ரெட்டைலை சின்னம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. தரமாட்டாங்க, அவ்வளோ சுலபத்தில் தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கருத்தும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாஜக ஓபிஎஸ்ஸை வந்து கைவிடாது. அவருக்குமான ஒரு முக்கியத்துவத்தை அதிமுகக்குள்ளே ஏற்படுத்துவாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன தான் சொல்லிகிட்டு இருந்தாலும், என்ன தான் பேசினாலும் கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓபிஎஸும் வந்து அந்த நம்பிக்கையில் தான் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவருக்கும் வந்து வாக்கு சதவீதம் இருக்குது. அவரும் வந்து ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக நின்று இவ்வளோ ஓட்டுகளை வாங்கினார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அவருக்குமான வாய்ப்புகள் இருக்குது. அவரை நம்புகிற தொண்டர்களும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவருக்கான ஓட்டுகளும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ஓட்டை இழக்க விரும்ப மாட்டார் பாஜக மேலிடம், அமித்ஷா, குறிப்பாக அண்ணாமலை. குறிப்பாக இன்றைக்கி கூட டிடிவி தினகரன் திருச்சியில் வந்து செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, அதிமுக வந்து ஒழிக்காமல் அழிக்காமல் விடமாட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய போக்கு சரியில்லை, அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பாக இருக்குது, தொடர்ந்து தோல்வியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய இயக்கம் இந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம், அதிகார ஆசையிலையும் அந்த ஒரு சுயநலத்திலையும் அவர் பண்ணுற செயல்களில் அதிமுக வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டே போயிருக்கு. தொண்டர்கள் உற்சாகம் இழந்து இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து அதிமுகவுக்கு ஏற்படும் தொண்டர்கள் யாருமே கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் கையில் கட்சி போனது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அதிமுகவுக்கு இருக்குது. விரைவில் வந்து அதிமுக மீட்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட டிடிவி தினகரன் திருச்சியில் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறார். அப்படி குறிப்பாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இன்னமும் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஆணவத்தோடு இருக்கிறாரோ அப்படின்னு தெரியுது. ஏன்னா அண்ணாமலை கூட இறங்கி பேசுகிறாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அமித்ஷாவும் வந்து கூப்பிட்டு சில விஷயங்களை பேசுகிறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி, கேபி முனுசாமி, ஜெயக்குமார், சிவி சண்முகம் இவங்க தான் பாஜகவோட கூட்டணி இல்லை, வேணாம் அப்படின்னு சொல்கிற இந்த நபர்கள் மட்டும்தான் அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க கட்சியை விட்டு அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க. பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்கிற சில முக்கியமான தலைகள் இருக்காங்கள்ல, அவங்களோட சேர்ந்து ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு வலுவான கூட்டணியை கொண்டு வரணும். அதே மத்திய அரசு ஆதரவும் நமக்கு வேணும் அப்படின்னம்னா இந்த கூட்டணி உருவாக்கணும். அண்ணாமலை இன்றைக்கி ஒரு பேசின அந்த பேச்சில் திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன முடிவுகளை எடுக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.